வெல்கம் டு AM Finest. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புது மாதிரியான காலை டிஃபன், அதுவும் ரவா வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் ரவை 300 கிராம் ரவை எடுத்துருக்கேன். 150 கிராம் நான் தயிர் எடுத்துருக்கிறேன். புளிக்காத தயிர் தான் ஊற்றணும். அந்த தயிரை ரவையோடு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தயிரை எடுத்த அளவுலேயே தண்ணி எடுத்துக்கலாம். அதை தண்ணியை ஊற்றி இந்த ரவையோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த பதத்துக்கு வச்சுக்கணும். மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அடுப்பில் வானொலி வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுடலாம். கடுகு 1 ஸ்பூன். கடுகு வெடிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். ஒரு பட்டை மிளகா பிச்சு போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். கண்ணாடி பதத்தில் வந்துடணும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம். ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது, இந்த பதத்தில் வச்சுக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறணும். உருளைக்கிழங்கு 250 கிராம் நான் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கணும். இந்த டைமில் அது நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்க அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுறேன். ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுடலாம். இப்போ அதையெல்லாம் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரவாவோட தயிரை அரை மணி நேரம் ஊற வச்சது ஊறிடுச்சு. இப்போ இந்த டைமில் உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுடலாம். பிஞ்சு அளவு சோடாப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சு மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி விட்டுடலாம். நம்ம செஞ்சு வச்ச வெஜ்ஜி ஸ்டஃப்பை எடுத்து பால் மாதிரி பண்ணி லைட்டாக உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம்.
லைட்டாக தட்டி அதில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவை எடுத்து அது மேலே வச்சிடலாம். லைட்டாக தட்டி விட்டுறணும். எல்லா பக்கமும் போகிற மாதிரி லைட்டாக தட்டி விட்டுறணும். மாவை எடுத்து மூடி போட்டுடலாம். இப்போ அடியில் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. சூப்பராக வந்திருக்குது. இது உள்ளே இருக்க உள்ளடம்லாம் நல்லா வெந்திருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.